இனிய வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் நம்பிய சில விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் இருந்திருப்பாங்க. நிறைய மனிதர்கள் உங்களை சுத்தி சுத்தி எப்பொழுதுமே இருப்பாங்க. ஆனா அவர்கள் அனைவருமே ஒரு கட்டத்தில் ஒரு உண்மையான முகத்தை உங்களிடம் காட்டியிருப்பாங்க. உங்களிடம் இருக்கும் வரைக்கும் அவர்கள் உண்மையான முகம் என்பது நீங்கள் வேற என்று நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவர்கள் பேசிய விதங்கள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், இது அனைத்திலும் மாற்றங்களானது தெரிய ஆரம்பித்திருக்கும். அதனை நீங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் பார்த்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதனால இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியாமல் பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கான பதில் தெரியாமல் கூட நீங்க அலைந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு அனுபவம் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய கண்களை திறந்தும் வைத்திருக்கும். நீங்கள் உலகத்தை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருப்பீங்க. நம்மளுடைய உலகம்னா என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கும். இந்த ஒரு உண்மை உணர்வு உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கும். இன்று நீங்கள் எதையும் உணர்ச்சியால் மட்டும் கிடையாது, அனுபவத்தாலும் மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நிச்சயமாக நீங்க மாறி இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் தகுதியான வெற்றியை உடனே பெற மாட்டீங்க. உங்களுடைய தகுதி என்னவென்று உங்களுக்கு தெரியும். எதை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. புதிய தொழிலாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், அனைத்தையும் உடனே பழகி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள தைரியம் இருக்கிறது. உங்களுக்குள்ள அவ்வளவு முயற்சிகள் இருக்கிறது. எதனையும் உடனே பின்வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தகுதியான வெற்றியை மட்டும் உங்களுக்கு உடனே கிடைக்காது. நீங்க அதிகமாக வேலை பார்ப்பீங்க. அதிகமாக வேலை பார்த்தாலும், அதிகமான பொறுப்புணர்வு உங்களிடம் இருந்தாலுமே போதுமான அளவுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்காமல் தாமதமாக மட்டுமே வந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு தாமதம் உங்களை பல முறை உங்களை பாதிப்படைய வைத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு காத்திருப்பு என்பது உங்களை இன்னும் தயாராக மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும். காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதற்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நீங்க உங்களுடைய திறமையை மேலும் மேம்படுத்தி கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திறமையினால் வெற்றிகள் கிடைத்தாலும் தோல்விகள் கிடைத்தாலும் உங்களுடைய திறமைகளை இன்னும் நீங்கள் வளர்த்து கொண்டேதாங்க இருப்பீங்க. அதை ஒருபோதும் அப்படியே நிறுத்திவிட மாட்டீங்க. நிறுத்திவிட்டால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுவது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இன்று நீங்கள் அடையக்கூடிய வெற்றி ஒரு சாதாரணமான ஒரு வெற்றியாக இருக்காது. அது நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கும். இந்த ஒரு தாமதம் தான் அந்த ஒரு வெற்றிக்கு ஒரு வலிமையான ஒரு அடித்தளமாக அமைந்து இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு புரியவும் வைக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் உங்களிடம் இருந்து விலகி இருக்கும். நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய நிலைமைகள் கூட உங்களிடம் வரவும் ஆரம்பித்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி உங்களுக்கு எப்பொழுதுமே தனிமை என்பது தாங்க வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாகத்தாங்க தெரிந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு தனிமை உங்களையே சந்திக்க வைத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உள்ளுக்குள் ஓடி அது உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அது மாத்தியும் கொடுத்திருக்கும். நீங்க விரும்பிய விஷயங்கள் உடனே நடந்திருக்காது. நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். இந்த காத்திருப்பு உங்களுக்கு மிகவும் கடினமானதாக ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரங்களில் தாங்க நீங்க உங்களுடைய பொறுமையின் மதிப்பு என்ன என்பதை நீங்க புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனின் வாழ்க்கையில பொறுமை என்பது மிகவும் அவசியம். அந்த ஒரு பொறுமைனா என்ன என்கிற ஒரு காலகட்டமும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வைத்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் சரியான நேரம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய பொறுமை நீங்கள் அதிகமாக காத்ததால் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு நேரங்கள் இருக்கும். உடனே எல்லாமே கிடைத்து விடாது என்று நீங்கள் உங்களையே புரிய வைத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் சில விளையாட்டுகளை செய்தார். இன்று நீங்கள் அவசரப்படாமல் சரியான ஒரு நேரத்தை காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக மாறவும் செய்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு கட்டத்தில் விழுந்திருப்பீங்க கீழே. அது மனதளவிலோ வாழ்க்கையிலோ எதுவாக வேண்டுமானாலும் நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நீங்க கீழே விழுந்திருப்பீங்க.
ஆனா அந்த விழுதலே உங்களுடைய முடிவு கிடையாதுங்க. சனி பகவான் உங்களை மீண்டும் எழ வைப்பார். உங்களுக்கு கஷ்டங்களையும் அவர்தான் கொடுப்பார். நல்ல ஒரு நிலைமைக்கும் அவர்தான் உங்களை தூக்கியும் கொடுப்பாருங்க. சனி பகவான் உங்களை பொறுத்தளவுக்கு எதிரி என்று கூற முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. அதனால மட்டும்தான் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்து கொண்டே தாங்க இருப்பார். நீங்க அந்த ஒரு வழியை ஒரு சக்தியாக மாற்றிருப்பீங்க. நீங்க மீண்டும் முயற்சி செய்வீர்கள். அந்த ஒரு முயற்சியில் தான் உங்களுடைய உண்மையான பலம் என்பது வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்று நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய மன வலிமையின் சான்றாக இருக்கும். ஆனால் அதனை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். இந்த எல்லா அனுபவங்களும் சேர்ந்து உங்களை ஒரு புதிய ஒரு மனிதரா நிச்சயமா மாத்திருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க இதுவரைக்கும் செய்த உழைப்புக்கு முன்பு கிடைக்காத அங்கீகாரங்கள் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். இதனால நீங்கள் எது செய்தாலும் இந்த ஒரு நேரத்தில் பலன் என்பது கிடைக்குங்க. பலன் இல்லாமல் இத்தனை நாட்கள் நீங்கள் வேலை பார்த்தீங்க, உழைத்தீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பலன் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய விருது போல உங்களிடம் இருக்க போவது கிடையாது. ஆனால் சரியான நேரத்தில் வரக்கூடிய ஒரு பாராட்டு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய முயற்சிக்கு மதிப்பு என்பது கொடுக்க ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு இனிமே முடிவானது கிடைத்துவிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையினும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நான் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் இப்போது மறைய தொடங்கிவிடும். நீங்கள் செய்வதை அனைவருமே கவனிப்பாங்க. அதனால அனைவருடைய வாழ்க்கையும் மாறும் என்பதும் அனைவருமே உணர்ந்து கொள்வாங்க. இந்த ஒரு புரிதல் தாங்க உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு முயற்சியை நம்மளும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற உந்துதல் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நல்ல நல்ல பிரச்சனைகளை நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு மாற்றி கொடுக்குங்க. இந்த ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உணர்வாகத்தாங்க இருக்கும். நீங்கள் இருந்த நிலைமைகள் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய சுற்றுப்புறமும் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய சிந்தனை அனைத்திலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுக்கே ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா செட் ஆக ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு உயர்வு வெளியில் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய உள்ளத்திலும் தொடங்கி கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையும் உங்களை மதிக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு முடிவானது கிடைத்துவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியாமல் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் புரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை தாங்க வரும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு காலத்தில் உங்களை தேடி வர வைக்கும். அது ஒரு வேலை மாற்றமாக இருக்கலாம், ஒரு புதிய ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடையாக கூட இருக்கலாம். முக்கியமா இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் அடையாளம் கண்டு அதை பயன்படுத்தக்கூடிய மனநிலை உங்களுக்குன்னு வந்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவும் மாறிவிடும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்காது. போக போக இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், இனிமேல் நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு பதட்டங்கள், மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்ற பயங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு மெதுவாக குறைந்துவிடும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தெளிவானதை பிறக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுடைய சக்தியை இனிமேல் நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய செயல்களில் ஒரு துல்லியத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இனிமேல் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு துல்லியத்தை சேர்த்து கொடுக்கும். நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட ஆரம்பித்தாலே போதுங்க. இந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நிலையானதாக மாற்றி கொடுக்கும். எனவே நீங்கள் இப்போது ஒரு ஃபாலோவர் கிடையாது, ஒரு வழிகாட்டியாக மாறியிருப்பீங்க. மற்றவர்கள் பின்னால் நீங்கள் போக வேண்டாம், உங்கள் பின்னால் மற்றவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் அப்படி, நீங்க பட்ட அவமானங்கள் அப்படி, உங்களுடைய தோல்விகள் அப்படி. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை நீங்கள் மீள்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரத்திற்கு மாறியிருப்பீங்க. இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு லீடராக உங்களை மாற்றி கொண்டிருக்கும். நீங்கள் பேசும்போது அது ஒரு அனுபவத்திலிருந்து உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். அதனால் மக்கள் உங்களை நீங்கள் பேசுவதை கேட்க ஆரம்பிப்பாங்க, உங்களை நம்பவும் செய்வாங்க. இந்த ஒரு தெளிவு தாங்க, இந்த ஒரு தலைமைத்தன்மை
உங்களிடம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் உங்களுக்காக மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இறுதியாக இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான பாதையில் நிச்சயமாக கொண்டு போகுங்க. இதெல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்காது. ஆனால் நீங்கள் காட்டிய அடித்தளத்தின் மீது மெதுவாக உருவாகக்கூடிய உறுதியான ஒரு சோதனையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு எப்படியாவது நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு திருப்பு முனையாகவும் மாறிவிடும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்காது. போக போக இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனை நீங்களும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், இனிமேல் நிரூபிக்க வேண்டும் என்கிற ஒரு பதட்டங்கள், மற்றவங்க என்ன நினைப்பார்கள் என்ற பயங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு மெதுவாக குறைந்துவிடும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு தெளிவானதை பிறக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் உங்களுடைய சக்தியை இனிமேல் நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய செயல்களில் ஒரு துல்லியத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இனிமேல் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள ஒரு துல்லியத்தை சேர்த்து கொடுக்கும். நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட ஆரம்பித்தாலே போதுங்க. இந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நிலையானதாக மாற்றி கொடுக்கும். எனவே நீங்கள் இப்போது ஒரு ஃபாலோவர் கிடையாது, ஒரு வழிகாட்டியாக மாறியிருப்பீங்க. மற்றவர்கள் பின்னால் நீங்கள் போக வேண்டாம். உங்கள்